Hello friends, welcome to Eating Challenge. கார்த்திக் எல்லாருக்கும் 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். 79th ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். சோ நம்ம சுதந்திரம் வாங்கி இப்போ வந்து 78 வருஷம் முடிஞ்சு 79வது வருஷத்துல அடி எடுத்து வைக்க போறோம். உங்களுடைய வாழ்த்துக்களையும் அப்படியே கீழே போட்டுருங்க. இப்ப இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலா நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ண போறோம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகே, ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சது மூவண்ண கொடிக்கு தகுந்த மாதிரி 3 கலர்ல வந்து நாங்க ஃபுட்டை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஆனியன் சென்டர்ல வச்சாச்சு. இருந்தாலும் ப்ளூ கலர் குறையுது தானே, வந்துருச்சு இல்ல ப்ளூ கலரு. இப்போ ஓகேவா? சிக்கன் லாலிபாப்ஸ் இருக்கு. இதை வந்து நம்ம ஆரஞ்சு கலர்லயே வச்சிருவோம். வாசனை வேற மூக்க துவைச்சிக்கிட்டே இருக்கு. ஓகே, இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இதுல என்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க, இருந்தாலும் சொல்லிடுறேன். இது வந்து சிக்கன் ரைஸ் இருக்கு ஆரஞ்சுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா தயிர் சாதம் ஒயிட்டுக்கு. பச்சைக்கு பாத்தீங்கன்னாக்கா புதினா சாதம் வச்சிருக்கோம். இது ஓகே தானே? நடுவுல வந்து ஆனியனை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சாச்சு. ப்ளூ கலர் கிடைக்கல அப்படின்றதுக்காக. ப்ளூ கலருக்கு நம்ம ஃபுட்டுல என்ன வைக்க முடியும், அதனால ஆனியன் வச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ரெடி? 3 3 3 3 2 2 2 2 2 1 1 1 1 1 Start. நான் சுதந்திர தினத்தை இப்படிதான் செலிப்ரேஷன் பண்றேன். நீங்க சுதந்திர தினத்தை எப்படி செலிப்ரேஷன் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுப்பேன். Chicken rice, ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னுலயும் ஒவ்வொரு வாய் டேஸ்ட் பார்த்துருவோம். அதுக்கப்புறமா தனித்தனியா முடிச்சிருவோம். சிக்கன் ரைஸுக்கு தயிர் சாப்பாடா அப்படி இருக்கு. இருக்கிறதுல பெஸ்ட் புதினா சாதம் தான். சூப்பரா இருக்கு. ஆனியனை மறந்துட்டேன். வெறும் ஆனியனை சாப்பிட முடியும். சிக்கன் கூட சாப்பிட்ருக்கணும். சிக்கன் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் ஆனியன் இருக்கிறதே பார்க்குறேன்.
அதாவது தயிர் சோறு போயிடலாம். தயிர் சோத்துல எலுமிச்சை பழத்தை புழிஞ்சி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கரும நல்ல வேலை நீங்க யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. புதினா சாதம். இன்னைக்கு கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக இருந்துச்சு, அதனால தான் இருக்கிற பட்ஜெட்டை வச்சு நம்ம வந்து தேசப்பற்ற இப்படி தான் காட்டணும்னு சொல்லி இல்லை, ஏதோ நம்மளால் முடிஞ்ச தேசப்பற்ற எப்படியாவது காட்டுவோமேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ணேன். மற்றபடி இன்னும் கூட ஏதாவது சாப்பிடலாம் தான் தோணுது. ஓகே, இன்னைக்கு நமக்கு கிடைச்சது இவ்வளோதான். ஓகே, டன். சூப்பரா சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சுதந்திர தினம் கொண்டாட போற உங்களுடைய நண்பர்கள் அண்ட் குடும்பத்தினர் எல்லாத்துக்குமே 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் திரும்ப ஒரு முறை சொல்லிடுறேன். அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்மளோட ஃபுட்டீஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அடுத்தடுத்து வரணும்னு தான் பார்க்குறேன். ஆனால் அடுத்தடுத்து உங்களுடைய மேலான கருத்துக்களுக்கும் உங்களோட பேர் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்து எந்த மாதிரிலாம் சாப்பிட்லாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்க்க மாட்டேன், இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஏதோ ஒரு நாள் பார்க்குறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டாடா, பை பாய்.